புராதன கோயில்களை புதுப்பிக்கிறதுக்கு வேண்டிய அதிகாரம், புதுப்பித்தல் குற்றம், சட்டப்படி தண்டிக்கக்கூடிய குற்றச் செயல். இந்த அடிப்படை அறிவு அவங்களுக்கு குன்றியவர்களாக இருக்கிறதாக நான் எடுத்தேன். ஆனால் இல்லை, டெலிபரேட்டாக இதை பண்ணுறாங்க இந்த பசங்க. இந்த HRNC பாய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டெலிபரேட்டாக பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோடிக்கணக்கான பணம் இதில் பெறலு. யார் பண்ணலான்னா இதுக்குன்னு ஒரு துறை, 2 துறை இருக்குது. ஒன்று நீங்கள் சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லக்கூடிய மத்திய அரசாங்கம், ஒன்றிய, அதில் எல்லாம் நான் உள்ளே வர முடியல. மொத்தத்தில் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதுக்கடுத்து இங்கே வந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. இவர் 2 பேர்ட்டையும் ஒரு டிபார்ட்மெண்ட், இதுக்கு வந்து ஸ்டேட் ஆர்கியாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதுக்கு பெரிய ஒரு IAS ஆஃபீஸரை போட்டிருக்காங்க. அவருக்கு அதில் உட்காரத்துக்கு வேண்டிய தகுதி அவருக்கு கிடையவே கிடையாது. காரணம், அவர் ஜெர்னலிஸ்ட். அந்த அந்த ஸ்டேட் ஆர்கியாலஜியில் இருக்க ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இது கீழேருந்து மேலே வர்ற அவங்க தான் தலைவராக இருக்க முடியும், அவங்க தான் இருக்கணும், அதுதான் தர்மம். அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ASI சென்னை சர்க்கிள் இருக்குல்ல, அவங்கள்ட்ட இருக்கிறவங்களும் அவங்க தான் இருக்கணும். அவங்க தான் இந்த இப்படிப்பட்ட கோயில்களை புனர்வைக்கணும். புனர்வைக்கிறதுக்கு வேண்டிய யோகிதையும் தகுதியும் சட்ட ரீதியாக அவங்களுக்கு இருக்குது. மற்ற கோயில்கள் இருக்குது, 100 வருஷத்துக்கு முந்தைய கோயில்கள் இருக்குது இல்லையா, பழமையான கோயில் சொல்லுவான், 80 வருஷம் 40 வருஷம், இதை அவங்க புனரமைக்க தேவையில்லை. இவங்க சீர் செய்யலாம். என்ன செய்யலாம்? திருப்பணி செய்யலாம், எதாவது செஞ்சுக்கலாம். திருப்பணி சொல்லக்கூடாது, அதாவது ரெனோவேஷன் பண்ணிக்கலாம், புதுப்பிக்கலாம். அப்படின்னா புராதன கோயில்களை புதுப்பிக்கிறதுக்கு வேண்டிய அதிகாரம், புதுப்பித்தல் குற்றம், சட்டப்படி தண்டிக்கக்கூடிய குற்றச் செயல். இந்த அடிப்படை அறிவு அவங்களுக்கு குன்றியவர்களாக இருக்கிறதாக நான் எடுத்தேன். ஆனால் இல்லை, டெலிபரேட்டாக இதை பண்ணுறாங்க இந்த பசங்க. இந்த HRNC பாய்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டெலிபரேட்டாக பண்ணுறாங்க. என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோடிக்கணக்கான பணம் இதில் பெறலு. திருப்பணிங்கிற போர்வையில் கோடிக்கணக்கான பணம் புரள போகும்போது அதில் ஒரு 20% பெரிய ஆளுக்கு, அதுக்கடுத்து கான்ட்ராக்டர் ஒரு 20%, அதுக்கடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறாங்க, செய்கிறாங்க அந்த பொருள், அவன் ஒரு 20%, 10%. அப்போ அதுக்கு அடுத்தது உண்மையிலே இருக்கக்கூடிய கொத்தனார்கள் களவு எல்லாம் எடுத்து 60 விழுக்காடை சாப்பிட்ருவாங்க. இது தெய்வ சத்தியமாக நடக்குது, இதுக்கு பொறுப்பு நான். அதனால் இந்த வேலையை, இந்த அந்த கான்சர்வேஷன் ஒர்க்கை வந்து சட்ட ரீதியாக நம்ம ஸ்டேட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்காம அறநிலையத்துறை என்ன செய்யுது, தனக்குத்தானே வச்சுக்கிறாங்க. கேட்டால் எங்கள்கிட்ட ஒரு கான்சர்வேஷன் விங் இருக்குது,